பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம சுந்தரியோட கல்யாணம் ரொம்ப சிறப்பாக விமர்சையாக நடக்க போகுதுன்னே சொல்லலாம். ஆனால் இவ்வளவு நாளாக கார்த்திக் கூட இருந்தது தன்னோட அணுதான் அப்படின்னு தெரியாத இருந்தார். இப்போ கார்த்திக்கை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்டு பிரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் கண்ணு தெரியலாம் தெரியாமலும் போகலாம் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷனோடு தான் கார்த்திக்கை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கார்த்திக் வந்து அணுவோட மோதிரத்தை போட்டிருந்தாரு. அப்போ அந்த மோதிரம் மிஸ் ஆயிடுது. என்னப்பா ஒரு மோதிரத்துக்காக நீ இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த மோதிரத்தை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அது என்னோட அணுது, அதுதான் என் உயிர், அது இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை நினச்சி உருகி சண்டை போட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம அணு வந்து கவனிச்சிட்டாங்க. கார்த்திக் வந்து எவ்வளவு தான் பிரச்சனைகள் வந்தாலும் அவன் வந்து நம்மளை வந்து உண்மையாக லவ் பண்ணியிருக்கான். அதனால தான் நமக்காக இவ்வளோ ஆயும் இத்தனை வருஷம் கழிச்சியும் அவன் நம்மளை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, எந்த ஒரு இதுவும் இல்லாத இவ்வளோ இதுவாக இருக்கிறானே, நிஜமாகவே நம்மளை உயிருக்கு உயிராக காதலிக்கிறானோ, திரும்ப அவனை ஏற்றுக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வர்ற அளவுக்கு நம்ம அணு வந்து யோசிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். கார்த்திக் வந்து அந்த மோதிரம் தொலைஞ்சதில் அணுவோட மனசை கொஞ்சம் டச் பண்ணிட்டாரு. ஆனால் கார்த்திக் சும்மா மட்டும் போகலைங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மலர் சிஸ்டர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. என்ன நீங்கள் வந்து ராதா சிஸ்டரோடைய ஃபோட்டோவை வந்து எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க, நான் கண்ணு தெரிஞ்சு அவங்கள பார்க்கணும். ஏன்னா எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, அவ்வளோ உதவி பண்ணவங்களே என்னால் தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல, அவங்களால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. அதனால் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, அவங்க யாருன்னு பார்த்து நான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கேட்டவும் மலர் சிஸ்டரும் நம்ம அணுவோட அவங்க குரூப்பாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை அனுப்பி விட்டுறாங்க. அதில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் இதுதான் என்னோட அணு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லை, போய் நேரடியாக நம்ம அணுவோட காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்கோன்னு என்னை விட்டுடாத அப்படின்ற அளவுக்கு நம்ம கார்த்திக் போயிட்டு அணுவோட காலில் விழுந்து கெஞ்சாச்சும் அணுவை தன் வசப்படுத்திக்குவார். ஏன்னா ஆல்ரெடி கார்த்திக்கோட நடவடிக்கையிலேயே கொஞ்சம் நம்ம அணு வந்து மனசு மாறி இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ முழுசாக மனசு மாறி நம்ம கார்த்திகை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் மல்லிகம்மா நீ அவன் கூட இருக்கக்கூடாது, அவன் வந்து உன்னை ஏமாத்திடுவான், அவன் வந்து ஒரு துரோகி, உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நல்லா சொல்லி தடுக்கிறாங்க. நம்ம சுந்தரியும் வந்து கல்யாணத்துக்கு தயாராகிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவோட ஃபோட்டோ முன்னாடி நின்று ஆசீர்வாதமும் வாங்கிட்டு கல்யாணத்துக்கு மொத்த குடும்பத்தோட சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஆனால் நம்ம சுந்தரி இருந்துக்கிட்டு கார்த்திக்கு கண்ணு தெரியலன்னதும் வேணாம், அவனும் நம்ம கூடவே இருக்கட்டும், கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறானோ போய்கிட்டும், கல்யாணம் முடிகிற வரைக்கும் கார்த்திக் நம்ம கூட இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தை எல்லாருமே கண்டிப்பாக விமர்சையாக பாராட்டி தான்